இன்றைக்கி காலையில் பசங்கள்லாம் லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களையும் சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு நானும் குளித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வயலுக்கு கிளம்பிட்டேன். தண்ணி கட்டுறதுக்காக தான் போயிருந்தேன். சரியான வெயில். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். அதனால் வயலுக்கு இன்றைக்கி தண்ணி கட்டுறதுக்காக போயிருந்தேன். எங்கள் ஊரில் வேறு கரண்ட் அடிக்கடி ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடிக்கடி மோட்ரு விட்ற வேலையாகவே இருக்குது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 வாட்டிக்கு மேலே கரண்ட் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏதோ ப்ராப்ளம் போல் டிரான்ஸ்ஃபார்மரில் அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் வயலுக்கு போயிட்டு பார்த்தா ஃபுல்லாக ஒரே புல்லாக இருக்குங்க. வரப்பு ஃபுல்லாக கால் வைக்க பயமாக தான் இருந்துச்சு. வெயில் வர ஒரு பக்கம் அதிகமாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 4லேருந்து 5 டைம் நம்ம போயிட்டு வயலில் தண்ணி கட்டுற மாதிரி தான் இருக்கும். அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். வயலுக்கு மாற்றி மாற்றி வைக்கணும். அடுத்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே மீன் வந்துருந்துச்சு. மீன் வாங்கியாச்சு. இந்த மீன் பேர் சரியான ஞாபகம் இல்லை, மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பும் செஞ்சாச்சு. காலையில் லெமன் ரைஸ் மட்டும் தானே செஞ்சுருந்தேன். அதனால் மீன் குழம்பும் செஞ்சுட்டேன். இந்த மீன் குழம்புல இந்த முட்டை இருக்கும் பார்த்திங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.